இந்த பிராண்ட உடைக்கிறதுலாம்டா நான் பெரிய ஆளு. நீ பாட்டு என்ன பிராண்டு இருக்கிற நீ எதுவுமே பண்ணலனாலும் உனக்கு எதுவுமே தெரியலனாலும் பீத்தலுக்கும் பெருமைக்கும் ஒரு குறைச்சல் மயிரும் கிடையாது உங்ககிட்ட. என்ன கதை என்ன அதான் சொல்லுவாங்க, என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாது. சாட்ட உனக்கு வச்சிருக்கணும் பேர ஒண்ணுமே தெரியல. சொல்றேன் கேட்டுக்க. தளபதிங்கிற பிராண்ட், அந்த பிராண்ட உடைக்கிறதுலாம் நான் பெரிய ஆளு. ஒண்ணும் தெரியாத பாப்பா 9 மணிக்கு ஆபரேட்டர் இந்த சீன் இன்னொரு வாட்டி போடுமா? படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. அப்படியே அறுத்து தள்ளிட்டு வரங்க ஒன்னே விட்டுறாதீங்கண்ணே. ஐயோ யார்கிட்ட போய் கேக்குறீங்க பாரு. அவரே யாரும் விட்டுறாதீங்கன்னு ஓடி ஒளிஞ்சுக்கினாரு பாத்ரூம்குள்ள. உடனே விட்டுறாதீங்கண்ணே, அறுத்து தள்ளிட்டாலும் வகை வகையா அண்ணே. எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். எங்க தண்ணி வரணும்? ஹலோ மிஸ்டர் உதவாநிதி, இதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணுமா? ஏன் அங்க தண்ணி வரும்போது விளக்கு பிடிச்சி பாத்துட்டு இருந்தீங்களா நைட்டு உக்காந்து? காவேரி ஆத்தங்கரைய சொன்னேன். இல்ல அங்க தண்ணி வரும்போது டபக்குன்னு பிடிச்சி மடக்குன்னு குடிச்சிங்களா? காவேரி தண்ணிய சொன்னேன். உங்களுக்கும் உங்க பையனுக்கும் நடுராத்திரியில வராத தண்ணியா எங்க தலைவனுக்கு வரப்போகுது? கண்ணீரை சொன்னேன். தோத்து புட்டு கண்ணீர் வைக்கிறீங்கல்ல, அத சொன்ன அந்த தண்ணியை சொன்னேன் நான். இந்தியாவில எங்க வேணா யார வேணா ஏமாத்தலாம். இங்க எங்களுக்கு 30 பேர் கருணாநிதி ஸ்டாலின ஏமாத்துறது ஒருத்தன் பிறந்துதாயா வரணும் என்று பாகிஸ்தானை வீழ்த்தி உலக கோப்பையை வென்றதாக கடையில் வாங்கிய கோப்பையை காட்டி முதலமைச்சர் ஸ்டாலினை மாற்றுத்திறனாளி வீரர் ஏமாற்றிய சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. திமுக தோக்கலங்க, நாங்க மீண்டு வருவோம். உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, 75 வருஷ பாரம்பரியம். நாங்க எவ்வளவோ அடிகளை பார்த்திருக்கோம். அடிகள் எல்லாம் தாண்டி நாங்க மீண்டு வர்றதுதான் எங்க சரித்திரமே தவிர நாங்க விழுவுறது எங்க சரித்திரம் கிடையாது. திமுக காரெல்லாம் சாதாரணமா வரலைங்க. ஒவ்வொரு அடி மிதி உத எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். இங்க நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் ஐயா, இது ஜூலி தானா? சரி சரி, எனக்கு காண தெரியல, ஆனா வாய்ஸ் கேட்டாலே தெரிஞ்சு அது ஜூலி தான். சரி ஜூலி, நீ கொஞ்ச நேரம் இல்லாம இருந்தா நல்லா இருந்துச்சு, நம்ம அமைதியா தூங்க முடியுது. ஆனா நீ திருப்பி வந்துட்டியா, திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டியா? கேள்வி போட்டுச்சு ஜூலி, நீ எதுவும் கிட்னி திருத்தியா?